ஆஸ் அ பிகினராக வந்துட்டு நான் கீபோர்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நானும் இன்னும் இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். பட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது பின்னாடி இருக்கிறது ஸ்கெட்ச் மார்க்ஸ் தான். பட் நான் அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த செலவு வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இதை ஒட்டியிருக்கேன். இது வந்து பார்க்க கிளாத் மாதிரியே இருக்கும் இந்த செலவு. ஸோ இதை தான் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். எல்லா நொட்டேஷனுமே நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த நொட்டேஷன்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கீபோர்டு வாங்கின உடனே நான் கற்றுக்க ஆரம்பித்தது வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் வர இந்த 3 அதாவது ஃபஸ்ட்டு வரது வந்து சியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ சி, டி, ஸோ இதுலேருந்தே போயிடலாம். ஒயிட் கீஸில் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். சி, டி, இ, எஃப், எஃப், ஜி. ஓகே, எப்போவும் ஏபிசிடியில் இருக்கிறதா இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ ஏபிசிடிஇஎஃப்ஜி ஓகேவா. ஸோ இந்த 7 தான் வந்துட்டு இருக்கும். நமக்கு 7 ஸ்வரம் மாதிரி இங்கே வெஸ்டர்ன் சிஸ்டமில் வந்துட்டு ஏபிசிடிஇஎஃப்ஜி. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது மிடில் சியை வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் பிளாக் கீஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்கா, அப்புறம் ஒரு 3 இருக்குது, அப்புறம் 2 இருக்கா, அப்புறம் ஒரு 3, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 3. ஓகே, கண்டினியூஸாக சொல்கிறேன், குழம்புக்கு வேண்டாம். நமக்கு வந்து மோஸ்ட்லி கீபோர்ட்ஸ்லேயே வந்துட்டு நோட்டேஷன் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த C3 இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட மிடில் சி. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட மிடில் சி. ஸோ இதுதான் C3. தெரியுதா? இந்த சவுண்ட் வந்து வரணும். ஸோ இது மட்டும் 7 கீஸ் இருக்குது, ஆனால் இது மட்டும் 5 கீஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். எப்படின்னா, இப்போ சிக்கு வந்து இது ஷார்ப், சி ஷார்ப். ஓகே, அதே மாதிரி டிக்கு டி ஷார்ப்பு, ஈக்கு வந்து ஷார்ப் கிடையாது. அதே மாதிரி பிக்கும் வந்து ஷார்ப் கிடையாது. அவ்வளோதான். இதனால் இந்த 2 கீஸ்க்குமே கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு 7 ஒயிட் கீஸ், ஒரு 5 பிளாக் கீஸ், இவ்வளோ தான் நம்மளோட ஒரு பேர். ஸோ ஆக்டேவ்னு சொல்கிறாங்களே, ஆக்டேவ்னா ஒன்றும் கிடையாது. 8 டிஜிட்லாம் ஆக்டேவ். ஸோ 8 இதில் பார்த்தோம்னா சிலேருந்து தான் நமக்கான ஸ்டார்ட் பண்ணும். எப்படி ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி கீபோர்டில் சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் C3லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா C3 1 2 3 4 5 6 7 8. திரும்ப இந்த C3லேருந்து C4, இது வந்து ஒரு ஆக்டேவ். 8 கவுண்ட் வந்துருச்சா. ஸோ இது வந்து ஒரு ஆக்டேவ். ஸோ இன்றைக்கி பேசிக்ஸ் இதுவே போதும். நானே இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஒரு பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.